12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.3 முதல் கொஸ்டின் பின்வரும் வரையறுத்த தொகையிடலின் மதிப்பு காண்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 இன்டகரல் 3 to 4 dx by x ஸ்கொயர் மைனஸ் 4. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டகரல் dx by x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கு 1/2a log x மைனஸ் a by x plus aன்னு இருக்குது. ஏக்கு பதிலாக இந்த கணக்கில் என்ன இருக்குன்னா 4 அப்படிங்கிறத 2 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். 3 to 4 dx by x ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். 4 2 ஸ்கொயர்னு மாற்றிப்போம். அந்த ஃபார்முலாவோட வடிவத்தில் வந்துடுச்சு. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 இருக்குது. ஃபார்முலாவில் பிரதியிடுங்க. 1/2a. ஏக்கு பதிலாக 2 log x மைனஸ் a. x மைனஸ் 2 by x plus 2 அப்படின்னு இருக்குது. சி அப்படிங்கிறது நமக்கு லிமிட்டு கொடுக்கலன்னா தான் சி சேர்க்கணும். கணக்கில் லிமிட் கொடுத்துருக்காங்க 3லேருந்து 4 வரைக்கும் எல்லைகள். 1/4 2 × 2 4. முதல்ல என்ன செய்ய போகிறோம்? log 4 எக்ஸுக்கு பதிலாக 4 கொடுத்தா 4 மைனஸ் 2 by 4 + 2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்க போகிறோம். log எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் 2 by 3 + 2 ஈக்குவல் டு 1/4 log 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 4 2 6 2/6 மைனஸ் log 3 மைனஸ் 2 1 3 + 2 5 ஈக்குவல் டு 1/4 log m மைனஸ் log n. நமக்கு ஃபார்முலா log m/nன்னா என்ன செய்வோம்? log m மைனஸ் log nன்னு எழுதுவோம்ல. இங்கே log m மைனஸ் log n இருக்குது. நம்ம என்னவா செய்யணும்? இந்த ஃபார்முலா log m/n. log m அப்படிங்கிறது 6 by n. nங்கிறது 1/5. அதாவது 1/4 log 2/6 இன்ட்டு தலைகளை போட்டு பெருக்கிறப்ப 5/1ன்னு வரும். ஈக்குவல் டு 1/4 log அதுக்கு முன்னாடி இந்த 2க்கும் 6க்கும் அடித்தோம்னா 3 வருமா? 5/3. I ஈக்குவல் டு இதுதான் நமக்கு தேவையான சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். ஓகே.